திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலில் ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் பார்க்கிங் வசதிக்கான இடத்தினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருவஞ்சாவடி தெரு கங்கையம்மன் தெரு அருகில் நல்லான்செட்டிக்குளம் உள்ளது. தற்போது குளத்தினுள் ஏராளமான ஆகாய தாமரை செடிகள் மற்றும் பாசிகளும் குப்பை கழிவுகள் அடர்ந்து காணப்படுகின்றன. எனவே மேற்கண்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்விற்காக திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார். கோவிலில் விசேஷ நாட்களில் உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்கள் உள்ளே வரும் பாதையில் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள கடையை அகற்ற கோரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் புதிய வாகனம் நிறுத்தம் இல்லாததால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் புதியதாக வாகன நிறுத்தம் அமைக்கும் இடத்தினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக வடக்கு குளக்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து திருவஞ்சாவடி தெருவில் சர்வே எண் 60 2 ஏக்கரில் உள்ள கோவில் இடத்தில் கூடுதல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தும் இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டார். அதேபோன்று திருவஞ்சாவடி தெருவில் உள்ள நல்லான்செட்டி குளத்தையும் ஆய்வு மேற்கொண்டார். 3 மாதத்தில் இந்த குளத்தை சீரமைத்து மேம்படுத்த வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். ஆய்வின் போது சப் கலெக்டர் நாராயண சர்மா, இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு மாவட்ட உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன், திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், கோவில் செயல் அலுவலர் குமரவேல், கோவில் மேலாளர் சக்திவேல், திருப்போரூர் மண்டல துணை தாசில்தாரர்கள் கார்த்திக், ரகுநாத், ஜீவிதா உட்பட அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். ஸ்பாட் ஆஃப் லேண்ட் இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த லேண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்போ அடுத்த வேறு லேண்டில் ஏதோ இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு இந்த லேண்டில் வந்து கொஞ்சம் பார்க்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து இருக்கிற கண்டிஷன்லாம் வந்து கொஞ்சம் பிரியும், கொஞ்சம் வந்து அந்த சைடில் இருந்து இந்த டிராஃபிக் வந்து டைவர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு நல்ல இது வந்து நம்ம இப்படியே வந்துடுவாங்களா? இப்படியே வரலாம்ல, டைவர்ட் பண்ணுறது இப்படி ஒன்றும் டைவர்ட் பண்ணலாம் கோயிலுக்கு வரவங்க. அதாவது இந்த ஸ்பாட்டை வந்து பார்க்கிங்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அப்போ தான் வந்து அந்த சைட் கன்ஜெஷன்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போது இந்த சைடு யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் தானே இருக்குது. இப்போ உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். டிராஃபிக் அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக அந்த சரி முடிவுபட சரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ண முடியும். கொஞ்ச நாள்லாம் ஆகாது. அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கோம். நீங்கள் இன்றைக்கி அதுக்கு தான் நீங்கள் எல்லாம் டீமாக வந்திருக்கீங்க. இப்போ கோயில் பக்கத்தில் தானே இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து டைவர்ட் பண்ண முடியுமா? ஹவுஸ் மாடல் இந்த ஸ்ட்ரீட்ல பண்ணிங்க சார். பண்ணிட்டு இந்த சைடில் தேடிட்டு பக்கத்தில் ரைட்டில் போவாங்க. லெஃப்ட்ல தெருவில் நிப்பாட்டக்கூடாதுன்னு தான் இந்த இடத்த பார்க்கலாம். அந்த பக்கத்தில் வந்து இப்படி பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம சார் வந்தீங்க இந்த வழியாகவே வந்துடலாம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பண்ணலாம் சார். இப்படி பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஊர் உள்ள போகிறேன்ட்டு போயிடுவாங்க. யாருமே வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க இப்படி தான் வரேன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் சொல்கிறது நான் கோயிலுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், இந்த ரோட கிராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள யாருமே நம்ம வந்து செக் பண்ண முடியாதுங்க சார். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ரைட் ராயில் அங்கெல்லாம் வண்டி நிப்பாடுறது இங்கே தான் வண்டி நிப்பாட்டு இடம் கொடுத்துருக்குல்ல, இங்கே நிப்பாட வேண்டியதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சரி, இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. கோயில் வந்து எவ்வளோ கிட்டக்கன்னு சொல்லுவோம். இங்கேருந்து வந்து நடந்து போக முடியுமா? ஒரே இடத்துல நம்ம பார்க்கிங் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து இருந்ததுன்னா ஓகே தான். பட் ஆனால் வந்து சொல்கிற மாதிரி 10 கார் ரோட்டில் நிற்கிறத ஒரு 4 காராவது இங்கே நிற்கும் இல்லையா? அப்போ நமக்கு அந்த கன்ஜெஷன் கொஞ்சம் குறையும் இல்லையா? சரி, இதை ட்ரை பண்ணி ஒரு வருமானமும் வந்து கோயிலுக்கும் வந்து வருமானம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து சும்மா குப்பை தான் கூட்டிகிட்டு இருக்காங்க. இது க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சுழற்கரை வரைக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு எஸ்டிமேட் பண்ணிடுறோம் சார். சாயில் மட்டும் சார். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஊரோட பொது நோக்கத்துக்காக நீங்கள் வந்து லோக்கல் பாடியில் பண்ணிடுங்க. ஏற்கனவே வந்து நம்ம வேறு ஒரு லேண்டு பார்க்க தான் முயற்சி பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த லேண்டு வந்து உங்கள் வசதியில் இருக்குது. அதில் இஷ்யூஸ் இருக்குது, அதை சீக்கிரம் முடிங்க. பட் இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து இது இருக்கும். அந்த லேண்டே வந்தால் கூட இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ பழனி கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி முருகர் கோயிலில் அங்கங்கே சந்தி டிவி கொஞ்சம்
வந்துருக்கீங்களா? அவரே வர சொல்லுங்க, இடையே வர சொல்லுங்க. நீங்கள் வந்துருங்க. ஒரு வருஷத்துக்குறீங்களா? எங்க ஒரு வருஷம் ஆயிட்டா? கொஞ்சம் இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வீடியோ என்ன படம்? சரி சரி. இந்த கிரவுண்டுக்குள்ள டிராஃபிக் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டை வந்து பார்க்கிங் வந்து